தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார். தற்போது தீவுத்திடலில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதியம் 1 மணி வரை அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த உடல் வைக்கப்படக்கூடிய நேரம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தற்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார். தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்பட்டிருக்கிறார். திரையுலகிலே ஒரு சிறந்த ஒரு கலை புரட்சியையும் அவர் செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த குடிமகன் என்ற தேசிய விருதையும் அவர் குடியரசுத் தலைவர் கையால் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். சென்னை தீவுத்திடலில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதிகாலை 3 மணியிலிருந்தே இந்த இடத்திற்கு பொதுமக்கள் குவிய துவங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 2 மணியை கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் எவ்வளவு துன்பப்படுவோமோ, எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அதே அளவுக்கு நாங்கள் துன்பப்படுகிறோம். நாங்கள் 2 நாட்களாக எந்த சாப்பாடு கூட சாப்பிடவில்லை, மிகுந்த துயரத்தில் இருக்கிறோம் என்று ஏராளமான பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.